and tell somebody Jesus mission movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான் அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody missionary movement. Plot number 81 Bharati Nagar 5 KTC Nagar North Tirunelveli 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட
அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அது தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கோ அண்ட் டெல் சம்படி ஜீசஸ் என்ற மிஷனரி ஸ்தாபனத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தின் பல காரியங்களை இந்த காலங்களிலே தியானித்து வருகிறோம். கடந்த செய்தியிலே ஒரு பொதுவான விசுவாசத்தை குறித்து ஒரு சில காரியங்களை பார்த்தோம். இந்த நாளின் செய்தியிலே சற்று வித்தியாசமான ஒரு விசுவாசத்தை குறித்து நாம் வாசிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாய் 2 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 1 அதிகாரம் 1 வசனம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. அந்த சம்பவத்திலே, கடந்த செய்தியிலே பவுல் தீத்துவுக்கு எழுதும் பொழுது பொதுவான விசுவாசத்தை பெற்ற தீத்துவுக்கு என்று கடிதத்தை ஆரம்பிக்கிறார். பொதுவான விசுவாசத்தை பெற்ற தீத்துவுக்கு என்று ஆரம்பிக்கிறார். ஒருவேளை பொதுவான விசுவாசம் என்பது இந்த நாட்களிலே கிறிஸ்தவ சமுதாயத்திலே இருக்கும் கேட்கும் காரியங்களை ஆண்டவர் தருவார் என்ற விசுவாசம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்தின் ஒரு சில பகுதிகளை கடந்த செய்தியிலே நாம் பார்த்தோம். 2 குருடர் பார்வை பெற்றது, கானானிய ஸ்திரீ தன் மகளுக்கான சுகத்தை பெற்றுக்கொண்டது, 100க்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்கான சுகத்தை ஆண்டவரிடம் வந்து பெற்றுக்கொண்டது. இந்த 3 காரியங்களை குறித்தும், இந்த 3 காரியங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருந்தது, ஆண்டவர் இந்த தனி நபர்களை எப்படி மெச்சிக்கொண்டார் அல்லது என்ன சொன்னார் என்பதை குறித்தும் பார்த்தோம். இந்த நாளிலே இங்கே பவுல் கடிதம் எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு என்று கடிதம் எழுதுகிறார். பொதுவான விசுவாசம் வேறு, அருமையான விசுவாசம் என்பது வேறு. அருமையான விசுவாசத்திற்கும் பொதுவான விசுவாசத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருப்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த அருமையான விசுவாசம் என்பதை குறித்து இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஒரு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய தேவை பொதுவான விசுவாசம் மாத்திரமல்ல, அருமையான விசுவாசம். அருமையான விசுவாசம். இந்த அருமையான விசுவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனத்திலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த அருமையான விசுவாசம் என்பது இந்த வசனத்தின் முடிவிலே இப்படியாக வாசிக்கிறோம். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம். அது என்ன விசுவாசம்? அதைத்தான் வசனத்தின் ஆரம்பத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று மிகப்பெரிய கேள்வி எழும்புகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நான் ஒருவேளை கிறிஸ்தவனாயிருந்தால் கிறிஸ்தவனா
அல்லது கிறிஸ்துவை உடையவனா? கிறிஸ்தவளா அல்லது கிறிஸ்துவை உடையவளா? இன்று கிறிஸ்தவனாயிருப்பது பெரிதல்ல, கிறிஸ்துவை உடையவனாயிருக்க வேண்டும், கிறிஸ்துவை உடையவளாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவை உடையவனாயிருந்தால் மாத்திரம்தான் என்னுடைய ஆசை இச்சைகளை நான் சிலுவையிலே அறைய கொடுத்திருப்பேன். இல்லாவிட்டால் அந்த அனுபவம் எனக்கு இருக்காது. அந்த அனுபவம் எனக்கு இல்லாவிட்டால் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று பவுலை போல் ஆணித்தரமாய் நான் சொல்ல முடியாது. சொல்ல முடியாவிட்டால் கீழே கூறப்பட்ட அந்த அருமையான விசுவாசம் எனக்கு இல்லை. என்னிலே காணப்படுவது பொதுவான விசுவாசம் மாத்திரமே. ஆனால் இன்றைய தேவை அருமையான விசுவாசம். எனவே கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையிலே அறையப்பட வேண்டுமானால் கிறிஸ்துவை உடையவனாய், கிறிஸ்துவை உடையவளாய் என்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே நான் அறைய கொடுத்திருக்க வேண்டும். அந்த அனுபவம் இருந்தால் மாத்திரமே கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், செத்துட்டேன், ஆனால் இன்று உயிரோடு இருக்கிறேன், இதை சொல்லும் தகுதி எனக்கு வேண்டும். ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைய கொடுத்த அனுபவம், ஆசை இச்சை, எல்லா தீமைக்கும் ஆசையே வேறாயிருக்கிறது. பண ஆசை என்று இன்னும் அழுத்தம் திருத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. பல காரியங்களை விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம், ஆசைப்படுகிறோம். அது கிடைக்காத பட்சத்திலே தோல்வியை சந்திக்கிறோம், வேதனைப்படுகிறோம், கோபப்படுகிறோம், பொறாமை கொள்கிறோம், எரிச்சல் அடைகிறோம். கணக்கற்ற காரியங்கள் அதனுடைய பின் விளைவாய் வந்து சேருவதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆசை இச்சைகளை நான் சிலுவையிலே அறைய கொடுக்காவிட்டால் நான் இப்படித்தான் வாழ முடியும், ஏமாற்றத்தோடு, கோபத்தோடு, எரிச்சலோடு, பொறாமையோடு. காரணம், என்னுடைய ஆசை இச்சை, அதை நான் சிலுவையிலே அறைய கொடுக்கவில்லை. அறைய கொடுக்காத காரணத்தினால் கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவமும் எனக்கு இல்லை. எனவே இன்றைய தேவை, என்னுடைய ஆசை இச்சைகளை நான் சிலுவையிலே அறைய கொடுத்தவனாய், கிறிஸ்துவை உடையவனாய், கிறிஸ்துவை உடையவளாய், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட நான் மரித்து விட்டேன், ஆனால் இன்று உயிரோடு இருக்கிறேன். எப்படி உயிரோடு இருக்க முடியும்? இனி நான் அல்ல, இன்று வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சிலுவையிலே அறையப்பட்ட என் இயேசு, சிலுவையிலே எனக்காக மரித்த என் இயேசு 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பி மரித்த எனக்குள்ளாக ஜீவனாயிருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட மரித்த எனக்குள்ளாக இன்று அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மரித்த இயேசு உயிரோடு எழும்பி எனக்குள்ளாக வாழ்வதன் மூலம் அவர் இன்று ஜீவிக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாய் வாழ வேண்டும். இயேசு மரித்தார் என்று உலகமே அறியும். இயேசு உயிர்த்தார் என்பதை சந்தேக கண்ணோடு பார்க்கிறது. மரித்ததை ஏற்றுக்கொள்ளும் சமுதாயம் உயிர்த்ததை ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கு ஆதாரம் கேட்கிறது. பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆதாரம் கேட்போருக்கு பதில் சொல்ல நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், மரித்து விட்டேன், இனி நான் அல்ல, மரித்த என் இயேசு எனக்குள்ளாக ஜீவனோடு இருக்கிறார், அவர் உயிரோடு எழும்பிவிட்டார் என்பதற்கு நானே ஆதாரம். அதன் பின்பாக இன்று நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். இன்று நான் மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம், பிதா தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகிலே அனுப்பியது எனக்காக.
என்னில் அவர் அன்பு கூர்ந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் அவர் எனக்காக மரித்தார். அந்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசமே அருமையான விசுவாசமாகும். பிதா தம்முடைய ஒரே குமாரனை அனுப்பினார் என்ற விசுவாசம், அனுப்பப்பட்ட குமாரன் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்ற விசுவாசம், இதுவே இந்த நாட்களின் தேவையாகிய அருமையான விசுவாசம். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம். தேவனுடைய குமாரன் அவர். பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் மாம்சரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுத்து மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் எனக்காக, என்னில் அன்பு கூர்ந்த ஒரே ஒரு காரணத்துக்காக சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்ற அருமையான விசுவாசம் இன்று தேவை. பிதா அவருடைய ஒரே குமாரன் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அருமையான விசுவாசமே இந்த நாட்களின் தேவை. இதை இன்னும் சற்று விளக்கமாக பார்ப்போமானால், தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். அவர் நம்மை என்ற இடத்திலே என்னை என்று போட்டுக்கொள்வது நலம் என்று நான் நினைக்கிறேன். அவர் என்னை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு என்னை தமது சொந்த ஜனமாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவராய் என்னை சுத்திகரிக்கும்படி எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே குமாரன் ஏன் தம்மை ஒப்பு கொடுத்தார்? அவர் என்னை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக, என்னை தமது சொந்த பிள்ளையாய் மாற்றுவதற்காக, நான் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் என்னை சுத்திகரிக்கும்படியாக அவர் தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். இதுவே அருமையான விசுவாசம். இன்று என்னை அவர் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்ட அனுபவம், மீட்கப்பட்ட அனுபவம், ரட்சிக்கப்பட்ட அனுபவம், பாவ மன்னிப்பை பெற்ற அனுபவம், இது இருந்தால் மாத்திரமே அருமையான விசுவாசம். இல்லாவிட்டால் பொதுவான விசுவாசம். எங்கோ கிடந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், ஒரு நாளிலே ஆண்டவர் சந்தித்தார். நம்முடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார், அவர் நொடுக்கப்பட்டார், அவர் அவமானப்படுத்தப்பட்டார், நிந்தையை அனுபவித்தார். எதற்காக? என்னுடைய அக்கிரமங்களுக்காக. யாருக்காகவோ ஆண்டவர் இந்த பாடுகளை அனுபவிக்கவில்லை, எனக்காகவே அனுபவித்தார். எனக்காகவே அவர் என்னை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு, இதை உணர வேண்டிய காலம், மனம் வருந்த வேண்டிய காலம், மனம் திரும்ப வேண்டிய காலம். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே ஒரு காரியத்தை ஒருவேளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கொரோனா காலத்திலே வழிபாட்டு ஸ்தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டது, அனைத்து ஆலயங்களும் மூடப்பட்டது. அன்று கிறிஸ்தவ சமுதாயம் கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதது. ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் போய் உம்மை ஆராதிக்க முடியாத ஒரு காலகட்டத்துக்கு வந்து விட்டோமே ஆண்டவரே, உம்முடைய திருச்சன்னிதானத்திலே அமர்ந்திருந்து உம்மை துதித்து பாடி மகிழ்ந்து உம்முடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து ஜெபிக்கும் நல்ல ஆராதனை வேளைகளை இழந்து விட்டோமே ஆண்டவரே,
எப்பொழுது மீண்டுமாக தருவீர், எப்பொழுது ஆலயத்திற்கு போவோம் என்ற மிகப்பெரிய ஏக்கத்தோடு பெருமூச்சோடு கிறிஸ்தவ சமுதாயம் வாழ்ந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆலயத்திற்காக ஏங்கினார்கள், தவித்தார்கள். மீண்டுமாக ஒரு காலம் வந்தது, ஆலயங்கள் திறக்கப்பட்டது. ஆலயத்திற்காக வாஞ்சித்த திருச்சபை, ஆலய ஆராதனைகளுக்காக ஏங்கி தவித்த திருச்சபை, ஆலயம் எப்பொழுது திறக்கும், ஆலய பிரகாரங்களிலே சென்று அவருடைய திருச்சன்னிதானத்திலே எப்பொழுது முழங்கால் படியிடுவோம் என்று காத்திருந்த திருச்சபை, அந்த காரியம் கொடுக்கப்பட்ட பொழுது, ஆலயங்கள் திறக்கப்பட்ட பொழுது, ஆராதனைகள் ஆரம்பித்த காலங்களிலே மீண்டுமாக அவருடைய திருச்சன்னிதானத்திலே சென்று நீச முழங்கால்களை முடக்கும் வாய்ப்பை ஆண்டவர் தந்த பொழுது திருச்சபை என்ன செய்தது? இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறது? கொரோனாவுக்கு முன்பாக இருந்த காலத்தை காட்டிலும் இன்று மோசமான நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. காரணம், மனம் திரும்பவில்லை, வருந்தவில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் பிரியமானவர்களே, என்னை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு என்று நினைக்கும் பொழுது, அன்று நான் செய்த பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டதை நான் மறந்து என் இஷ்டம் போல வாழ்க்கையை மீண்டுமாக நான் ஆரம்பித்திருக்கிறேன். கொரோனா காலத்திலே கதறினேன், ஆனால் கொரோனாவுக்கு பின்பாக மனம் திரும்பவில்லை, மனம் வருந்தவில்லை. எனவேதான் ஆண்டவர் சிலுவையிலே எனக்காகத்தான் மரித்தார், என் அக்கிரமங்களுக்காகத்தான் அவர் சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார் என்பதை இந்த நாட்களிலே நினைவு கூர்ந்து மனம் திரும்பவும் மனம் வருந்தவும் அழைக்கப்படுகிறோம். அப்படி வருந்தினால் மட்டுமே, மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொண்டால் மட்டுமே அருமையான விசுவாசம் என்னிலே காணப்படும். இல்லாவிட்டால் ஒரு பொதுவான விசுவாசத்தை கொண்ட ஒரு கிறிஸ்தவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். பக்தி வைராக்கியம் என்னிலே காணப்பட வேண்டும். எதிலே? நற்கிரியைகளை செய்வதில் தான் பக்தி வைராக்கியம் வேண்டும், மற்ற காரியங்களில் அல்ல. இந்த நற்கிரியைகளை செய்வதிலே பக்தி வைராக்கியத்தை காட்டுவதிலே சபை தவறி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பக்தி என்றால் என்ன என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்ள தவறி இருக்கிறது. யாக்கோபு 1 27 வாசிக்கிறோம். யாக்கோபு 1:27, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், இந்த உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. பக்தி என்றால் என்ன? பக்தி என்றால் என்ன? பக்தி வெறும் பக்தி அல்ல, சுத்தமான பக்தி என்று கூட எழுதப்படவில்லை. மாசில்லாத சுத்தமான பக்தி என்று அழுத்தம் திருத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. பக்தி வைராக்கியம் எதிலே இருக்க வேண்டும்? மாசில்லாத சுத்தமான பக்தியை நான் கடைபிடிப்பதிலே இருக்க வேண்டும். மாசில்லாத சுத்தமான பக்தி எது? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்க வேண்டும். இந்த உலகத்தால் கரைபடாதபடி என்னை நான் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2 மாத்திரமே மாசில்லாத சுத்தமான பக்தி. இன்று கிறிஸ்தவ சமுதாயம் தங்களுடைய பக்தியை எப்படியெல்லாமோ வெளிக்காட்டுகிறது. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையிலே இப்படித்தான் வெளிப்படுத்த வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்க வேண்டும். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்வதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று ஆணித்தரமாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அவருக்கு பிரியமான உபவாசம், அவருக்கு உகந்த உபவாசம். 46 நாட்கள், ஞாயிறு நீங்களாக 40 நாட்களை நிறைவு செய்த கூட்டம் அவருக்கு உகந்த உபவாசத்தை எப்படி நிறைவேற்றிவிட்டோம் என்பதை திரும்பி பார்க்க வேண்டிய காலகட்டம். வேத வசனத்தின்படிதான் எல்லாவற்றையும் செய்தாக வேண்டும். அதன்படி என்னிலே அருமையான விசுவாசம்
என்னை தமது சொந்த ஜனமாகவும் நற்கிரைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவராகவும் சுத்திகரிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்ற அந்த அருமையான விசுவாசம் இன்று தேவை. பக்தி வைராக்கியம் என்னிலே காணப்பட வேண்டும். பசி உள்ளவனுக்கு என் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு தாராளமாய் உதவிக்கரம் நீட்ட வேண்டும். விதவைகளை பராமரிக்க வேண்டும், போஷிக்க வேண்டும். அதோடு நிறுத்தி விடுவதில்லை. என்னை பரிசுத்தமாய் நான் காத்துக்கொண்டாக வேண்டும். இந்த உலகத்தால் கரைபடாதபடி என்னை நான் காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்? மரித்த என் இயேசு எனக்குள்ளாக வாழ விரும்புகிறார், எனக்குள்ளாக ஜீவிக்க விரும்புகிறார், எனக்குள்ளாக வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் வாசம் பண்ண விரும்பும் ஆலயமே நம்முடைய சரீரம்தான். கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்திலே தேவன் வாசமாயிரார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது கள்ளர் குகையாகவும் வியாபார ஸ்தலமாகவும் மாறிவிட்டதாக வேதத்திலேயே வாசிக்கிறோம், இன்று நடைமுறையிலே பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புவது கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அல்ல, என் சரீரமாகிய ஆலயத்தில். என் சரீரமாகிய ஆலயம் எப்படி இருந்தால் அவர் என்னிலே வாசம் பண்ணுவார்? எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் இருந்தால் ஆண்டவர் அதிலே வாசம் பண்ண முடியும்? இந்த உலகத்தால் கரைபடாதபடி என்னை நான் காத்துக்கொள்வது, அதுவே பக்தி. அதை நான் வைராக்கியத்தோடு காத்துக்கொண்டால் ஏழைகளுக்கு உதவுவேன், என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்வேன். அதன் மூலமாய் உன்னதத்திருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவர் எனக்குள்ளாய் வாழ்வார். அவர் பிள்ளையாய் இந்த சமுதாயத்திலே சாட்சியாய் முன்மாதிரியாய் ஒவ்வொரு நாளும் நான் வாழ்ந்து காட்டுவேன். எனவே பிரியமானவர்களே, பவுல் அழகாக எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனும் ஊழியக்காரனுமாகிய பேதுரு எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு என்று ஒரு கடிதத்தை ஆரம்பிக்கிறார். அருமையான விசுவாசம். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அந்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசமே அருமையான விசுவாசம். அந்த விசுவாசம் நம்மிலும் காணப்பட ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவனுள்ள அழியாத மாறாத சத்தியமான வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அனுப்பிய நோக்கத்தை நிறைவேற்றி திரும்பும் வார்த்தை, கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சவுமான வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. 30 60 100 பலன் கொடுக்கட்டும். யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல தீர்மானம் எடுத்தார்களோ, இந்த வேளையிலே அவர்கள் எடுத்த தீர்மானத்திலே தங்களுடைய ஜீவனுள்ள கால பரியந்தம் நிலைத்திருக்க என் தேவன் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று அடியேன் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரனாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பாதுகாப்பிற்கும் பராமரிப்பிற்கும் வழி நடத்துதலுக்கும் சித்தத்திற்கும் ஆளுகைக்கும் உம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.